இதுக்கு பெயர்தான் நம்பர் 1 ஆட்சியா? இவர்தான் நம்பர் 1 முதலமைச்சரா? திமுகவின் அலங்கோல ஆட்சியை அம்பலப்படுத்தி மக்களவையில் மு.க. ஸ்டாலினின் மானத்தை வாங்கிய நிர்மலா சீதாராமன். தேசிய ஊடகங்களில் விஷயம் வைரலானதால் அலரும் அறிவாலயம். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த மேடையில் ஏறினாலும் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆச்சரியப்படுகிறது. ஆட்சி நடத்தினால் மு.க. ஸ்டாலின் மாதிரி நடத்த வேண்டும் என்று அனைவரும் எங்களை பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள் என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேச தொடங்கியிருக்கிறார். ஆனால் இவரது ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய கடன்கார மாநிலமாக மாறியிருக்கிறது. மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வராமல் இலவசங்களை மட்டுமே கொடுத்து இவர் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார். அந்த இலவசங்களுக்கு நிதி வேண்டும் என்பதற்காக ரிசர்வ் வங்கியில் பல லட்சம் கோடிகளை தமிழ்நாட்டு மக்களின் பெயரில் கடனாக வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இதுகுறித்து அவர் எந்த ஒரு மேடைகளிலும் தப்பி தவறி கூட வார்த்தை விடுவதில்லை. என்றாலும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவ்வப்போது மீடியாக்களை சந்திக்கும் போது தமிழ்நாட்டின் கடன் குறித்த தகவலை வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுகுறித்து ஒரு தகவல் வெளியிட்டு மு.க. ஸ்டாலினின் மானத்தை வாங்கியுள்ளார். அதாவது நேற்று மக்களவையில் மத்திய நிதிநிலை பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது நிர்மலா சீதாராமனுக்கும் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்று வந்தது. அப்போது திடீரென்று தமிழ்நாட்டின் நிதி நிலைமை குறித்தும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் நிர்மலா சீதாராமன். அவர் கூறுகையில், தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 4.56 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளார்கள். இது கடந்த 73 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு திமுக ஆட்சியின் கீழ் மிக குறுகிய காலத்தில் கடன் தொகை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 73 ஆண்டுகளில் மொத்த கடன் சுமார் 5 லட்சம் கோடியாக இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 4.56 லட்சம் கோடியாக கடன் தொகை உயர்ந்திருக்கிறது. ஆனால் இப்படி மத்திய பட்ஜெட் விவாதத்தின் போது திடீரென்று தமிழ்நாட்டின் கடன் குறித்து நிர்மலா சீதாராமன் பேசியதற்கு மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு தெரிவித்த போதும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் முன்னிலையில் போட்டு உடைத்தார் நிர்மலா சீதாராமன். இதற்கு காங்கிரஸ் திமுக எம்பிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தற்போது இந்த செய்தி தேசிய ஊடகங்களில் வைரலாகிவிட்டது. ஒரு மாநிலத்தில் வெறும் 4 ஆண்டு ஆட்சியில் 4.56 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளார்களா என்று அனைவருமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட ஒரு அவலமான ஆட்சி நடக்கிறது என்பதை சந்தடி சாக்கில் போட்டு உடைத்து விட்டார் நிர்மலா சீதாராமன். இது தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினருக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மிக சிறப்பான ஆட்சி நடத்துவதாக மக்கள் மத்தியில் தீவிரமான பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஆனால் டெல்லியில் மத்திய பட்ஜெட்டின் போது கூட தமிழ்நாட்டின் கடனை வெளியிட்டு நாடு முழுக்க இதை கொண்டு சேர்த்து விட்டாரே நிர்மலா சீதாராமன் என்று மு.க. ஸ்டாலின் கலவரம் அடைந்திருக்கிறார். இந்த விஷயத்தை தற்போது தேசிய ஊடகங்கள் பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் வைரலாக்கி விட்டதோடு தமிழக பாஜகவினரும் நிர்மலா சீதாராமன் பேசிய வீடியோவை தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வீடியோவை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டு பொதுமக்கள் இந்த அளவுக்கு பல லட்சம் கோடிகளை கடனாக வாங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கடன்காரர்கள் ஆகிவிட்டு இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத ஒரு உன்னதமான திராவிட மாடல் ஆட்சியை தான் நடத்துவதாக வெட்டி உதார் விட்டு வருகிறாரே. இவரை போன்று இத்தனை மகா மட்டமான ஒரு ஆட்சியை எந்த ஒரு முதலமைச்சரும் நடத்த முடியாது. இப்படி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்றியதற்கு மு.க. ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று பலரும் அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. ராகுல் காந்தியை தூண்டிவிடும் டி.ஆர். பாலு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதன் பின்னணி வெளியானது. காங்கிரஸ் திமுக கட்சிகளுக்கு இடையே நீண்ட காலம் கூட்டணி ஒப்பந்தம் இருந்து வந்த போதும் இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் கட்சி திமுக இடத்தில் டிமாண்ட் செய்ததில்லை. ஆனால் முதல் முறையாக இப்போது கொடிபிடித்து வருகிறார்கள். என்றாலும் அத்தனை எளிதில் பிடிகொடுக்காத மு.க. ஸ்டாலின் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஒருபோதும் செட் ஆகாது, தமிழ்நாட்டு மக்களும் அதை விரும்ப மாட்டார்கள் என்று கூறினார். ஆனால் இதற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் உடனடியாக மு.க. ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்து விட்டார்கள். இதை மு.க. ஸ்டாலின் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. தான் இப்படி ஒரு முடிவை திட்டவட்டமாக சொல்லிவிட்டால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் ஆஃப் ஆகி விடுவார்கள் என்றுதான் அவர் நினைத்திருந்தார். ஆனால் இப்போதும் அவர்கள் தன்னை திருப்பி அடிப்பதால் இதுவரை இல்லாத அளவுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் மீது பயம் ஏற்பட்டுள்ளதாம். அதோடு மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சி என்பது வெறும் தேர்தல் வெற்றிக்காக மட்டுமே உழைக்கும் அமைப்பு அல்ல. நாங்கள் ஒன்றும் NGO கிடையாது. எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். கடந்த 58 ஆண்டுகளாக தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இல்லாத நிலையில் இதுவரை நாங்கள் திமுக இடத்தில் ஆட்சி அதிகாரத்தில்
அதிகாரத்தில் பங்கு கேட்டு நாங்கள் அமைச்சரவையில் சேராதது ஒரு வரலாற்று தவறு என்று கூறியுள்ள மாணிக்கம் தாக்கூர், அந்த தவறை 2026 தேர்தலிலும் செய்யக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால் இந்த ஒப்பந்தத்திற்கு திமுக ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறி வருகிறார். மேலும் ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பி ராகுலிடத்தில் பேச வைத்தார். அப்போது சுமூகமான தேர்வு எட்டப்படவில்லை. அதன் பிறகு செல்வ பெருந்தகை பேசியும் பிரச்சனை சரியாகவில்லை. இந்த நிலையில்தான் பொதுவெளியில் இதுகுறித்து பேசினால் காங்கிரஸ் கட்சியினர் அடங்கி விடுவார்கள் என்று எதிர்பார்த்து கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்று பேசினார். ஆனால் அதற்கு காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்து பதிலடி கொடுத்ததுதான் அவருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படி ராகுல் காந்தி திமுகவுக்கு எதிராக திரும்பி நிற்பதற்கு TR பாலு MP இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இவர் திமுகவின் சீனியர் புள்ளி என்றாலும் கடந்த மக்களவைத் தேர்தல் வரை திமுகவின் லோக்சபா MPகளின் தலைவராக இருந்தார். ஆனால் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இவரை அந்த பதவியிலிருந்து தூக்கிவிட்டு கனிமொழியை அந்த பதவிக்கு கொண்டு வந்தார் ஸ்டாலின். இதன் காரணமாக TR பாலு தற்போது ஸ்டாலின் மீது செம கடுப்பில் இருந்து வருகிறார். அதோடு அவர் மக்களவையில் கூட பெரிதாக குரல் கொடுப்பதில்லை. அதோடு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதி பட்டியலை கூட TR பாலு தான் எழுதி கொடுத்தார். ஆனால் இந்த முறை அவர் தமிழ்நாட்டு அரசியலை கண்டுகொள்ளவே இல்லை. என்றாலும் ராகுல் காந்தி இடத்தில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவரான TR பாலு தான் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேளுங்கள், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி இந்த விவகாரத்தை தூண்டிவிட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பத்திலிருந்தே கனிமொழி இடத்தில் தான் கொடுத்து வருகிறாராம் ஸ்டாலின். TR பாலுவை இந்த முறை அவர் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அதனால் தான் தன்னுடைய பவர் என்னவென்று ஸ்டாலினுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து ராகுல் காந்தி மூலம் திமுகவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்து வருகிறாராம் TR பாலு. அதனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நாளுக்கு நாள் தீவிரம் அதிகமாவதற்கு வாய்ப்புள்ளது என்கிறார்கள். குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் கண்டிப்பாக திமுக கூட்டணி உடைந்து காங்கிரஸ் வெளியேறிவிடும் என்று கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் திமுகவிடம் இறங்கி செல்லாதீர்கள், அவர்களே உங்களிடத்தில் இறங்கி வருவார்கள் என்று தொடர்ந்து ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே வருகிறாராம் TR பாலு. பொய் செய்திகளை மட்டுமே பரப்பும் ராகுல் காந்தி, குற்றம் சாட்டும் பாஜக. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் போட்டுள்ளது அது இந்திய வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தியோ அதற்கு எதிராக பொய்யான செய்திகளை பரப்பி வருவதாக பாஜக அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பொய்களை மட்டுமே பேசி வருகிறார், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வெளியிடுகிறார். ஆனால் அவரது போலி அரசியலால் நம்முடைய வியாபாரிகளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அமெரிக்காவுடன் போட்ட இந்த ஒப்பந்தம் காரணமாக இந்திய பொருட்களின் ஏற்றுமதி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அதோடு 50% இருந்த வரி தற்போது 18% குறைக்கப்பட்டுள்ளதால் நம்முடைய வியாபாரிகளின் லாபத்தை அதிகப்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ள மத்திய அரசு தற்போது அமெரிக்காவுடன் போட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிலிருந்து பாஸ்மதி அரிசி, மசாலா பொருட்கள், பருத்தி, ஜவுளி பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது. இது இந்தியாவின் பொருளாதாரத்தை இன்னும் பெரிய அளவில் உயர்த்தப் போகிறது. அமெரிக்காவுடன் இந்தியா போட்டுள்ள இந்த புதிய ஒப்பந்தம் தங்களுக்கு எவ்வளவு லாபத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது அடுத்தடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து வர்த்தகர்களுமே செய்தி வெளியிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்று பாஜக அந்த செய்தியில் தெரிவித்திருக்கிறது.